ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வந்து சாட்டர்டே vlog. இன்னைக்கு ஈவினிங் நம்ம வீட்டில் பாட்லக் இருக்கு. ஸோ காலையில் கீதுக்கா வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. நான் வந்து எக்ஸ் யோகர்ட் சாப்பிட்டேன். ஓகே, இதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. நான் வந்து எங்களுக்கு தோசை ஊற்ற போகிறேன், பீனட் சட்னி. அதனால் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து ஒரு 2 நாளோட விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க. ரொம்ப குட்டி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி ஈவினிங் வந்து நம்ம வீட்டில் ஒரு பாட்லக் பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு பார்ட்டியாக மீட் பண்ணி. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கேஷுவலாக ஒரு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஆனால் இடையிலேயே வந்து ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் வச்சுக்கலாமான்னு கேட்டாங்களா, ஓகேன்னு சொல்லியாச்சு. அதனால் அவங்க வீட்டுக்கு தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். இன்றைக்கி நான் வந்து உளுந்த வடை தான் கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். வடை மாவு நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஹஸ்பண்ட் வந்து வடை போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. குழந்தைங்களெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அவங்க வந்து சுதீக்ஷா வந்து நெயில் பாலிஷ் போட்டு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பாட்லக் போகிறோங்க. நம்ம வீட்டில் இருந்துச்சு ஃபஸ்ட்டு, அப்புறம் ஃப்ரெண்ட் அவங்க வீட்டில் வச்சுக்கிறேன் நாங்கள், அதனால் அங்கே கிளம்பிட்டோம். நம்ம வடை பண்ணியிருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு பாட்லக். என்னம்மா ரொம்ப நாள் ஆச்சுல, லாஸ்ட்டாக எப்போ மீட் பண்ணோன்னே தெரியல. ஸோ அங்கங்கே அப்பப்போ பார்த்துக்குறோம், ஆனால் பார்ட்டியே அதுவுமே வைக்கல. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ஹாப்பியான ஒரு டீ. நாளைக்கு நாளான்னைக்கு 3 நாள் லீவு. ஸோ 3 நாளோட விலாகும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உன்னைய நம்பி தான் வடையெல்லாம் இருக்கு. கீதுக்கா உன்னைய நம்பி தான். அந்த டோரை க்ளோஸ் பண்ணி சாமி. சுதீக்ஷாவை நம்பி தான். நேற்று பார்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வீடியோ எடுக்க முடியல. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அப்படியே டைம் போயிடுச்சு. இன்றைக்கி காலையில் கிளம்பி சண்டே மார்னிங்கு காலையிலே கிளம்பி கொஞ்சம் சோஃபா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோங்க. கவுச்சஸ் பார்க்கலான்ட்டு. ஏன்னா நம்மளோட கவுச் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. அந்த லெதர்லாம் பிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு 10 வருஷமாச்சு வாங்கி. கீதுக்கா பிறக்கும்போது அந்த டைமில் வாங்கினது. சரி, அதனால் இந்த புது வீட்டுக்கு வந்ததுலேருந்தே வாங்கணும்னு நினச்சி வாங்கவே முடியல. சரி, இப்போது வந்து மெமோரியல் டேங்க, அதுக்காக வந்து இப்போ லாங் வீக்கெண்டு தான், நமக்கு நிறைய சேல் போட்டிருப்பாங்க. சரி, அதில் ஏதாவது செட் ஆகுதா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு 5-6 கடை போனவங்க மாறி. நமக்கு பிடிச்ச மாதிரி ஒன்றும் செட் ஆகலை. எங்கள் மைண்டில் ஒரு சில இது இருக்குது. ஸோ அதுவே இங்கே இருந்துச்சுன்னா ஆன்லைனில் பார்த்துருந்தோமா, என்ன தான் ஆன்லைனில் பார்த்து நம்ம ஆர்டர் பண்ணாலுமே நேரில் போய் அதை ஃபீல் பண்ணி வாங்கும்போது இன்னும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குமே அப்படின்றதுனால நான் நேரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். நாங்கள் நினச்ச மாடல் இல்லை, பட் மற்ற மாடல்ஸும் எதுவும் எங்களுக்கு பிடிக்கல. அதனால் அப்படியே இன்றைக்கி ஃபுல்லாக வந்து காலையில் ஒரு 10 o'clock என்னவோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்தோம். என்ன ஒவ்வொரு கடைங்களாக போய் எங்கேயுமே செட் ஆகலை. இடையில வந்து மால் போனோம், அங்கேயே வந்து லஞ்சும் சாப்பிட்டுட்டோம். என்னடா ரிமோட்டா ரெக்லைனர்க்கா? ஹெட்ரெஸ்ட். ஓ, சைடில் இருந்தால் தான் நல்லது. ரிமோட்டாக கொடுக்குறது அவ்வளோ. ஓ, 2மே இருக்கா? யூஸ்வலாக இந்த மாதிரி லாங் வீக்கெண்ட்லாம் வந்தால் ஆளுங்க வந்து அங்கங்கே ஊருங்களுக்கு ட்ரிப்பு போயிடுவாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டே வந்து ஃபுல்லாக அந்த ஷாப்பிங்க்கு தான் இந்த ஒரு ஹோல் டே போயிடுச்சுங்க. அப்படி தான் இருந்தது இன்றைக்கி. குழந்தைங்களும் வந்து நல்லா ஆர்வமாக எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க, என்ன சோஃபா நமக்கு செட் ஆகும், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் ஒவ்வொன்றும் உட்காந்து பார்த்து எல்லாம் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து செலக்ட் பண்ணோம். ஆனால் ஒன்றும் செட் ஆகலை. ஏன்னா இதெல்லாம் அடிக்கடி நம்ம மாற்ற மாட்டோம் இல்லைங்க. அதனால் வந்து ஒரு தடவை வாங்கி போட்டால் அது பாட்டுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கணும். இப்போது பழைய சோஃபாவே எங்களோடதே வந்து அந்த லெதர்லாம் போகாமல் இருந்திருந்தால் அதை மாற்றிருக்கவே மாட்டோம். ரொம்ப நல்ல சோஃபா அது. இப்போ அதெல்லாம் போய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஒன்று மாற்றி போடலாம் அப்படின்றதுக்காக தான் பார்க்க வந்தோம். இந்த வீடெல்லாம் வாங்கி அதை செட் பண்ணுறதுன்றதே அது ஒரு பெரிய இது தாங்க. அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வாங்கி அது போடணும். கீதுக்காக தான் செம்ம குசி. ஒன்றுலேயே உட்காந்து அதில் என்ன இருக்குது இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்து சொல்லிட்டு இருந்தாங்க. யாருமே இல்லாத கடையில் நாங்கள் மட்டும்.
உன்னைக்கு மட்டும் தான் சுதீக்ஷாக்கு இது பிடிச்சிருக்கு, பட் எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் வந்து பிடிக்கல. 90% பிடிக்கல, 10% பிடிச்சிருக்கு. இது வாங்கிட்டியா? சின்னமன் ஆப்பிள் வேண்டாம். இது வாங்குங்க. ஸ்ட்ராபெரியா இல்ல இது அந்த ஓலுக்குள்ள டோனட்ஸ் இருக்கு. எதுக்குள்ள? ஓக்குள்ள. ஓ ஆமா. ஒரு நெக்ஸ்ட். எங்க டோனட்டியே காணோம். நிக்கிதா டோனட் மிஷின்? இல்ல அங்க. ஆனா இப்பதான் பண்றேன். இப்பதான் பண்ணிட்டு. ஏய் அப்படியே இரு. திரும்பு. ஐ திங்க் வாங்கி போறாங்க. வாங்கலம்மா, ரெண்டுக்கு எடுத்துருக்காங்க அவளை. ரெண்டுக்கு எடுத்து மாலுக்குள்ள அப்படி போய் ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. ஏங்க காட்டு, திருப்பி காட்டு. ஆக்சுவலி நிறைய ஆப்ஷன்ஸ் பார்க்க தாங்க இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து மேசஸ் வந்துட்டோம். அதான் மால் வந்துருந்தோம் இல்லையா, அங்கே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு எதுவும் வாங்கலை. சும்மா அப்படியே விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.